வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல மொறுமொறுப்பான மிளகு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நான் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரிசி மாவு வறுத்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 1 கப் அரிசி மாவு போடுறேன். இதை ரோஸ்ட்டாக வறுத்துறாதீங்க. நல்லா ஹீட் ஏறி வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி சுட வைக்க போகிறேன். இப்போது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம மாவில் உப்பை ஆட் பண்ணி கலந்து வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பொடிசி வச்ச மிளகு சேர்த்துடலாம். மிளகை நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிடாதீங்க. நல்லா கொரப்பாக பொடிசி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் வந்திருக்கணும். இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சிம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம உருண்டைகளை தட்டையாக தட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்ச மாவை தட்டையாக்கிடலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது தட்டைகளை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போது நம்ம மொறுமொறுப்பான மிளகு தட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.